வருது ப்ரோ, ஆ சொல்லுங்க ப்ரோ. சார்ட் கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணுங்க ப்ரோ. இப்ப இப்ப மார்க்கெட் இருக்குல்ல ப்ரோ, அங்க ஒரு கீ லெவல் போடுங்க ப்ரோ. இப்ப கரண்டா நிக்கிற இடத்துல கீழ வரா? ஆமா ப்ரோ. அப்படியே நேரா பாருங்க. சூப்பர் மை காய். அப்படியே இதுவா இல்ல கொஞ்சம் அதுக்கு கீழ லெஃப்ட்ல எக்ஸ்டெண்ட் பண்ணிருங்க. லெஃப்ட்ல அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க ப்ரோ. லெஃப்ட்லயே எக்ஸ்டெண்ட் பண்ணுவா? ஓகே ப்ரோ. ஓகே வெல் சூப்பர். கீழ ஒரு ட்ரெண்ட் லைன் ஒண்ணு போடுங்க ப்ரோ. இதுல மந்த்லில. டவுன் ட்ரெண்டா இல்ல அப் ட்ரெண்டா? அப் ரெண்டுமே போடலாம் ப்ரோ. எங்க? கீழ ஒரு சப்போர்ட்ல இருக்கு பாருங்க. அங்க ஒரு சப்போர்ட்டும் போட்டுட்டு அங்கேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டுருங்க. இங்க ட்ரெண்ட் லைனா? ஆமா ப்ரோ. அதே மேல இருந்து கனெக்ட் பண்ணுங்க. அங்க ஒரு சப்போர்ட்டா? சப்போர்ட் லைன். ஆமா ப்ரோ. ஓகே நைஸ். மேல இருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டுருங்க ப்ரோ. மேல இங்கேடா? மேல இருந்தே போடலாம் ப்ரோ. மேல ஓகே ப்ரோ. வீக்லி போயிருங்க ப்ரோ. வீக்லி போறவா? வீக்லி போயிட்டேன். வீக்லில ஒரு மைனர் அப் ட்ரெண்ட் ஒன்னு போட்டுருங்க ப்ரோ. வெல் டன். போட்டேன். ஓகே ப்ரோ. ப்ரோ இதுல ஒரு மைனர் சப்போர்ட் ஒன்னு இருக்கு பாருங்க ப்ரோ. அந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆன இடத்துல ஒன்னு. இதுவா? அதுல அப்படியே கொஞ்சம் லெஃப்ட் ப்ரோ. அது ஒரு நல்ல ஒரு கீ லெவலாவும் இருக்கும் ப்ரோ. வீக்லி கீ லெவல். அதான் பிரிச்சு மேல இருப்பாங்க. டே போயிருங்க ப்ரோ. சூப்பர் நைஸ். ஓகே நைஸ். ஓகே. இப்ப இருக்கிறது ஒரு கீ லெவல் தான் ப்ரோ. கொஞ்சம் அது போட்டு பாருங்க ப்ரோ. அது பிரேக் இல்ல ப்ரோ. மேல ரெசிஸ்டன்ஸ். ஆமா ப்ரோ. வெல் டன். ஓகே. சொல்லுங்க. கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க ப்ரோ. கேண்டில்ஸ் தான். என்ன பண்ணலாம்? அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணலாமா? ஆமா ப்ரோ. கொஞ்சம் இது லைன் சார்ட் வைங்க ப்ரோ. அதுல கொஞ்சம் கிளியரா இருக்கும். லைன் சார்ட்டே வைக்கலாமா இல்ல இந்த சார்ட்டே வச்சுட்டு வைக்கலாமா? இதுல கொஞ்சம் தெரியல ப்ரோ. ஏன்னா கொஞ்சம் ஃபேக் மூவ் மாதிரிலாம் இருக்கு. ஓகே ப்ரோ. கீழே தெளிவா போட்டுக்கலாம். ஓகே. ஆமா ப்ரோ. நெக்ஸ்ட். ஓகே ப்ரோ. ஒரே நிமிஷம் லைன் சார்ட் வைங்க. ஸ்ட்ரக்சர் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் போடுங்க. வெல் டன். ஓகே ப்ரோ. செல் போலாம் ப்ரோ. செல் போலாமா? ஆமா ப்ரோ. ஐ ஷூர்? ஷூர். ஸ்டாப் லாஸ் அந்த கீ லெவல் கிட்ட வச்சிருங்க ப்ரோ. க்ளோஸ் இன்னும் இல்ல. ரொம்ப மேல வேணாம் ப்ரோ. க்ளோஸாவே வச்சிருங்க. இது ஓகே ப்ரோ. டார்கெட் 1:1 அந்த சப்போர்ட் வரைக்கும் வைங்க ப்ரோ. நெக்ஸ்ட் டார்கெட் 1:2 வச்சுங்க. நெக்ஸ்ட் டார்கெட் இது சப்போர்ட். நெக்ஸ்ட் டார்கெட் 1:2 ஆமா ப்ரோ. 1:2 இல்ல 1:3 வைக்கலாம். இல்ல ப்ரோ. இந்த சப்போர்ட் பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னா கீழ இருக்கிற அடுத்த சப்போர்ட் வரைக்குமே வைக்கலாம் ப்ரோ. அதிகமாவே தான் போகும். ஓகே வெல். சோ ட்ரை பண்ணலாமா? கண்டிப்பா. ஓகே ரன் பண்ணவா? ஐ ஷூர்? ஷூர் ப்ரோ. another entry டா ட்ரை பண்ணி ப்ரோ. இன்னொரு என்ட்ரி எடுங்க ப்ரோ. ஒரு மைனர் சப்போர்ட் லெவல் ஒன்னுக்கு பிரேக் பண்ணிருக்கு. ஸ்டாப் லாஸ் அதுக்கு மேல ப்ரோ. கொஞ்சம் மேல வைங்க. ஓகே ப்ரோ. சேம் அதே டார்கெட்டா? ஆமா ப்ரோ. 1:2 2.3 டார்கெட் 1 ஹிட்டா? ஆமா ப்ரோ. டார்கெட் 1 ஹிட்டா? ஸ்டாப் லாஸ் என்ட்ரி மாத்திருங்க ப்ரோ. ஓகே வெல். ப்ரோ இந்த இடத்துல ஒரு லைன் ஒன்னு போடுங்க ப்ரோ. இது ப்ரீவியஸ் ஐடியா? ஆமா ப்ரோ.
மேல 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 ப்ரோ மேல. அங்க மேலயா? ஒரு லைனு இல்ல ப்ரோ அங்க மேல அந்த ஒரு லோ பிரேக் பண்ணுச்சுல்ல. சோ அங்க ஒரு லைன் அப்படியே ஸ்ட்ரைட்டா. இதுவா? ஆமா ப்ரோ அதேதான். ஓகே வெல். ஓகே ப்ரோ. ரன் பண்ணுங்க ப்ரோ. ரன் பண்ணுங்க. ரன் பண்ணவா? ரன் பண்ணுங்க ப்ரோ. இல்ல இப்ப ப்ரீவியஸ் ஆகி ஏதாவது நோட் பண்ணீங்களான்னு கேட்டேன். இல்ல ப்ரோ ஸ்ட்ரக்சர் டவுன் சைடு தான் ப்ரோ இருக்கு. நிறைய என்ட்ரி ஏதாவது எடுத்தீங்களா? இல்ல ப்ரோ இல்ல ப்ரோ. இல்ல. ரன் பண்ணவா? பண்ணுங்க ப்ரோ. ஸோ என்ட்ரி இன்னும் ஹிட் ஆகல. ஆமா ப்ரோ அதான் 1:2 வெயிட் பண்றேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். வெல் டன் ப்ரோ. சூப்பர் ப்ரோ. வெல்டன் என்ன யாருமே சீர் அப் பண்ணல மோட்டிவேஷன். சூப்பரா பண்ணீங்க. சூப்பர் சூப்பர் பத்ரி ப்ரோ. தேங்க்ஸ். என்ன சொல்லி கொடுத்தோனோ அதை மட்டுமே பர்ஃபெக்ட்டா பண்ணிட்டு வந்து இப்போ பெரிய சக்சஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இட்ஸ் வெல்னா யாருமே வந்து அமைதியா இருக்கீங்க. ஒரு பிக் கிளாப் பண்ணலாமே. கிளாப் பண்ணுங்க இல்ல ஒரு வாய்ஸால சொல்லுங்க. ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுக்குற மாதிரி. ஏன்னா வேற லெவல். ஓகே சூப்பர் ப்ரோ சூப்பர். நல்லா பண்ணிருந்தீங்க. ஒரு நல்ல ஒரு என்ட்ரி அந்த இடம் தெளிவான என்ட்ரி எடுக்கும் ப்ரோன்னு சொல்லிட்டு எடுத்தீங்க பாத்தீங்க. இட்ஸ் எ வெல். இந்த இடத்துல ஒரு விஷயம் ஒரு பாடம் கட்டிக்கிட்டீங்க. என்ன பாடம் கட்டிக்கிட்டீங்க? நானா ப்ரோ என்கிட்ட கேட்டீங்களா ப்ரோ? எஸ். அதான் ப்ரோ நீங்க வந்து பை போலாமான்னு கேட்டீங்க. அது ஒரு கீ லெவல் தான். ஆனா வந்து நமக்கு மேஜரா பாத்தீங்கன்னா ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு இம்பல்ஸ் லோவை பிரேக் பண்ணிருந்துச்சு. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ரீடெஸ்ட்டுக்காக பை போறது கொஞ்சம் தப்பு. அதனால அந்த பை அவாய்ட் பண்ணிக்கங்க. ஸோ அடுத்தது இன்னொரு என்ட்ரி செல் போலாமான்னு கேட்டீங்க. ஸோ அது எனக்கு நான் ஒரு கீ லெவலில் வந்து அதாவது அந்த ஒரு புல்லிஷ் கேண்டில் க்ளோஸ் பண்ணி வைக்கணும்னு நினைச்சேன். ஸோ அந்த கேண்டில் வந்து ஒரு பெரிய கேண்டிலாக வச்சனால ஸ்டாப் லாஸ் அதிகமாக வரும்ட்டு அந்த இன்னொரு ட்ரேடுக்கு வந்து போகல ப்ரோ. ஓகே சூப்பர். எனக்கு அந்த இடத்த வந்து உங்களால ஜட்ஜ் பண்ண முடிஞ்சிச்சுல. ஆமா ப்ரோ கண்டிப்பா ப்ரோ. இடத்த வந்து ஜட்ஜ் பண்ண முடிஞ்சு. இந்த இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா மட்டும் we will choose the opportunity. அதர்வைஸ் நம்ம என்ன பண்ண மாட்டோம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை. அதான் ப்ரோ ரஷ் பண்ண மாட்டோம். ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டோம். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுல வந்து ஃபோக்கஸாக இருக்கணும். இன்னொரு விஷயம் பொறுமை. அதாவது மார்க்கெட் மேலே போயும் ஸ்டாப்ல ஹிட் ஆகிடும் ஒரு பயம் வந்து அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம்? ஹோல்டு பண்ணணும் ப்ரோ. ஹோல்ட் பண்ணணும். ஸோ நம்மளோட டார்கெட் சக்ஸஸ் ஆகுற வரைக்கும் we will be wait மார்க்கெட். கண்டிப்பா. ஸோ கண்டிப்பா நமக்கு என்ன வேணும் மார்க்கெட்டுக்குள்ள சர்வே பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா பேஷன்ஸ் இருந்தா மட்டும்தான் சர்வே பண்ண முடியும். அதே மாதிரி உங்களுடைய ரியல் டைம் ட்ரேடிங்ல நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ போன ஃபர்ஸ்ட் ஃபேஸ் நீங்க எவ்வளவு எந்த அளவுக்கு சர்வே பண்ணீங்க? ரொம்ப ப்ரோ எல்லாமே பார்த்தாச்சு ப்ரோ. அந்த மாதிரி ஆயிடுச்சு ப்ரோ. பார்த்துட்டு வந்து ஸோ பொறுமை அந்த இடத்துல பொறுமையா இருந்தப்போ உங்களுக்கு கிடைச்ச ப்ராஃபிட் எந்த அளவுக்கு? ஆமா ப்ரோ அதான் அதாவது பேனிக் ஸ்டாப் லாஸ் வந்து நான் க்ளோஸ் பண்ணதோட லாஸ் வந்து எனக்கு 2 ட்ரேடு கிட்ட லாஸ் ஆயிடுச்சு. ஸோ நான் அடுத்த இதுலேருந்து வந்து சரி வச்சாச்சு லாஸ் ஆனால் ஆகட்டும். நம்ம ட்ரேடு மேலே கான்ஃபிடென்ட் இருக்கு லாஸ் ஆனால் ஆகட்டும். ஸோ அப்படின்னு விட்ட ட்ரேடு வந்து சக்ஸஸ் ஆச்சு. அதுதான் நமக்கு மெயின். ஸோ நமக்கு வந்து ரொம்ப ஃபோக்கஸாக இருக்க வேண்டியது அந்த என்ட்ரி. இப்போ பாருங்க ப்ரிப்பராக என்ட்ரி எடுக்கீங்க தெளிவான என்ட்ரி. ஓகேவா? நான் கன்ஃபியூஸ் பண்ணி அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருந்தீங்க. அதுதான் மெயின் விஷயம். ஸோ எல்லாமே தெளிவாக என்ட்ரி எடுக்கப்போ உங்களுக்கு வந்து பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு. நல்லா சக்ஸஸ் பண்ணீங்க. 2 ட்ரேட் எடுத்தீங்க. 2 ட்ரேடுமே சக்ஸஸ். ஸோ அதே தான் நம்ம லைஃப் ட்ரேட்லையுமே பார்க்கணும். அது எந்த டைம் ஃப்ரேமாக இருந்தாலும் சரி we must take over the எமோஷன்ஸ் மார்க்கெட். இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு டஃப்பான ஏரியாவில் கொடுத்தேன் ஃபர்ஸ்ட் தெரியுமா? ஸோ உங்கள் நாலேஜ் எனக்கு தெரியும். ஒரு டஃப்பான ஏரியாவில் கொடுத்தேன். அந்த ஏரியாலே உங்களால் சர்வே பண்ண முடிஞ்சா? கண்டிப்பா ப்ரோ. சிம்பிள். அந்த மார்க்கெட்டை பார்த்தோன்னே இதுதான் ப்ரோ சப்போர்ட், இதுதான் ப்ரோ ட்ரெண்ட் லைன் யோசிக்கலாம். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் இதுதான் ப்ரோ லோவை பிரேக் பண்ணிச்சு நான் செல்லு போறேன். இந்த மாதிரி இருந்தா நம்மளால ஈஸியா மார்க்கெட்ல வந்து கண்டிப்பா சர்வே பண்ண முடியும். யாரு வந்து தடுத்தாலும் சரி. கண்டிப்பா ப்ரோ. We must need to know the market very well. Then you are the big trader. Big trader சொல்ற best trader. ஆமா ப்ரோ கண்டிப்பா. So அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி பண்ணுங்க. All the best. And congratulations. Thanks.